அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது என்ஐடின்னு சொல்லுவாங்க, திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் என்னென்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. ஸோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ பாருங்களேன், த அப்ளிகேஷன் ஃபார் த இன்வெர்டர் ஃபார் த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, த ப்ராஜெக்ட் பொசிஷன் ஆஸ் பர் த டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ. டாக்டர் ஜெயா நிர்மலா வந்து பார்த்திங்கன்னா திஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்சி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இவங்க தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க கீழே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்சி. ஸோ இந்த இதுக்கு என்ன ஒரு ஜாப், அதாவது என்ன அப்படின்னா ஜாப் ஒரு ரோல் டைட்டில் ஃபார் ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க, அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷன் நேம் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, 2க்கு வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, அந்த கேண்டிடேட் வந்து எம்இ எம்டெக்கு ஈக்குவலன்ட் ஃபார் த ஃபஸ்ட் கிளாஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது 60% ஆர் வந்து 6.5 சிஜிபி வச்சுருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து வேலிட் வந்து கேட் ஸ்கோர் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். ஸோ மினிமம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியல் லெவலில் இருக்கணும். ப்ராஜெக்ட் அசோசியேஷன் 1க்குமே பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக்கு வித் ஃபஸ்ட் கிளாஸ் வித் 60% ஆர் 6.5 சிஜிபி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 31,000 சேலரி ப்ளஸ் 16% ஹெச்ஆர்இ தராங்க. ஃபார் த நான் கேட், இது வந்து கேட் குவாலிஃபைடு உள்ள கேண்டிடேட்டுக்கு. நான் கேட் குவாலிஃபைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,000 சேலரி 16% ஹெச்ஆர்ஏவோட. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து 25,000 ப்ளஸ் வந்து 16% ஹெச்ஆர்ஏவோட தராங்க. இந்த ஜாபை பொறுத்தவரை வந்து ஒரு 36 மந்த், அதாவது மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. பட் ஆனால் என்ன இது பற்றி தட் பியூர்லி டெம்பரவரி பொசிஷன் ஃபார் த 12 months. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 இயருக்கு தான் கொடுப்பாங்க. இட் மே பி எக்ஸ்டெண்டபிள் வந்து பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த செலக்டட் கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு த ரிஜிஸ்டர் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஆஸ் பர் த என்ஐடி ரூல்ஸ். ஸோ இதில் வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து பிஹெச்டிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது என்ஐடி ரூல்ஸ் படி என்ஐடியில் நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒன்லி இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மட் ஃபார் த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி சாஃப்ட் காஃபியாவோ என்ன பண்ணோன்னா நம்மளோட 11 டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த JRFSIJNNIDன்னு கொடுக்குறேன். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். ஸோ இதை கூட என்னென்ன அனுப்பணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. SSLC 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கேட்டு நெட்டு வந்துடைய ஸ்கோர் கார்டு. ஸோ மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க, அதான் இது வந்து நோ டிஏ அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து கிடையாது, அதாவது அட்டெண்டிங் த இன்டர்வியூ அப்போ. ஸோ த இன்டர்வியூ வில் த கம்யூனிகேட் வித் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் பை த இமெயில். ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து இமெயில் மூலமாக இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 18 மார்ச் வந்து 2024 வந்து 5 PM முடியுது. ஸோ டாக்டர் ஜெயா நிர்மலா த பிரின்சிபால் இன்வெஸ்டிகேட்டட், அதாவது பிஐன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்சி. ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த இதோடைய ஃபார்ம் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் ஸ்டாஃப், தட் மீன்ஸ் தட் டெக்னிக்கல் ஸ்டாஃப். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஹார்ட் காப்பியே அனுப்பணும். சாஃப்ட் காப்பி வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டோட இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.